வணக்கம் நேர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம வார வாரம் ஒரு அரசியல் சம்பந்தமான நான் கடந்து வந்த பாதையில அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகள், பிற பொது நிகழ்வுகள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர பார்க்க போறோம். அவர் யாருன்னா வாங்க நம்ம அவர போய் நேர்ல சந்திப்போம். ஆமா, இந்த மியூசிக்க கேட்டதுமே முடிவு பண்ணியிருப்பீங்க. நம்ம ஊர்ல ஒரு சிவாஜியோட தீவிர பக்தரு அப்படின்னு சொல்லலாம். அவர படங்கள் அதிகம் பார்க்கறதுல இவரும் ஒரு ஆளு. நம்ம ஊர்ல சிதம்பரம்னு ஒரு ஆசாரியர் இருக்காரு. அவரும் படம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுபோக டெய்லர் மாடசாமி அவரும் சிவாஜியோட தீவிர பக்தரு. சிவாஜி எந்தெந்த படத்துங்கள்ல எந்தெந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு முதற்கொண்டு துல்லியமா சொல்லுவாங்க. ஆனா அரசியல பத்தியும் அவங்களுக்கு அதிகம் தெரியும். இப்படிப்பட்டவங்கள்ல நாம மியூசிக்க பத்தியே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, நம்ம ஊர்ல சுபாஷ் அவர்கள் முன்னால ஒரு இயக்கத்துல பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு இயக்கத்துல நாம சந்திக்கிறது சுபாஷ் அவர்களை தான். வாங்க மாமா. வணக்கம். வாங்க. சிவாஜியை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் மாமாட்ட கேட்டா தெளிவா சொல்லுவாங்க. எப்படி விஷயங்கள், எந்த மாதிரி படங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன படங்கள்ல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னு. அவரோட சிவாஜியோட ஃபர்ஸ்ட் படம் வந்து பராசக்தி. அந்த பராசக்தியில இருந்து ஆரம்பிச்சாங்களா, அவங்களோட பின்தொடர்ந்தது ரசிகரா எந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க மாமா? 1982 சவாலே சமாளி படம் தான் நான் முதலில் பார்த்தது. சரி. சுரண்ட வெற்றிவேல் தேட்டரில். அதுக்கடுத்து அச்சங்குண்டம் டூரியன் தேட்டர், சரஸ்வதி தேட்டரில் சிவாஜி படங்கள் வார வாரம் பார்க்கிறது. சந்திப்பு, சங்கிலி. அந்த அச்சங்குண்டங்கிறது நம்ம ஊருக்கு தெற்கு புறம் அதிசயபுரம் ரோட்ல இருக்கு. அதிசயபுரம் அதே ரோடு, அதிசயபுரம் ரோட்ல இருக்கு. அச்சங்குண்டம் சரஸ்வதி டாக்கீஸ். சரி, எப்படி எதனால உங்களுக்கு சிவாஜி மேல ஒரு பற்றுதல் வந்தது? அதாவது எங்க ஊரில் 450 வீடுகள் இருக்கு. அப்பொழுதே 400 வீட்டுல உள்ளவங்க சிவாஜி ரசிகரா தான் இருந்தாங்க. அதனால அந்த ஆர்வத்துல நமக்கும் சிவாஜி மேல பிடிச்சது. சின்ன வயசுல இருந்தே சிவாஜினாலே ஒரு தனி மரியாதை, ரொம்ப விருப்பமா இருக்கும் சிவாஜினாலே. அப்படி பார்த்தனால சிவாஜி மேல ஒரு பற்றுதல் ஆகி, அப்போ வந்து அவர் பிறந்த நாளுக்கு நாங்க வசூல் பண்ணுவோம். வசூல் பண்ணி திரைப்படம் போடுவோம். இறந்த நாள், இப்போ அவர் இறந்த பிறகு நினைவு நாளுக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்துகிறோம். அதிகமா பிறந்த நாளுக்கு தான் அதிகமா நாங்க சினிமா அதிகமா வருஷம் போட்டுட்டே இருப்போம். அதாவது மாமா, சினிமா துறையில் பெரிய லெவல்ல வெற்றிய எம்ஜிஆரை காட்டிலும் நடிப்புத்துறை, முகபாவனை, பாட்டு, ஆக்ஷன் எல்லாத்துலயும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவரால் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நல்ல ஒரு குடும்பம், அந்த அந்த பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு பெரிய குடும்பமா இருந்தாலும், சினிமா துறையில அவ்வளவு ஒரு வெற்றியா எம்ஜிஆரை காட்டிலும் ஒரு பல மடங்கு முன்ன இருந்தாலும், சிவாஜி கணேசனால சரிதான் மாமா நீங்க கேக்குறது. சூரக்கோட்டையில நின்று தோத்தாலும் நம்ம தென் மாவட்டங்கள்ல தான் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து, மெயின் காரணம் வந்து அவர் சார்ந்த கம்யூனிட்டியில இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அவரோட கணிப்பு வந்து தவறா இருந்திருக்கு. நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்த அளவுல அவரு காமராஜர் சார்ந்த கம்யூனிட்டியில அவரு தென் மாவட்டங்கள் பூரா சிவாஜி கணேசன் போட்ட இல்லாத வீடுகளே இருக்காது. ஆமா, பெரும்பாலும் எல்லா வீடுகள்லயும் எம்ஜிஆர் ரசிகர்களை தவிர எல்லா வீட்லயும் சிவாஜி கணேசன் போட்டா இல்லாத வீடுகளே இருக்காது. அதனால நம்ம தென் மாவட்டத்துல ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றீங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஆனாலும் அரசியல்ல அவருக்கு பெரிய லெவல்ல தோல்விமுகமாவே இருந்து அவர் மக்கள் பணி சரியா செய்யாதனால கூட ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மக்கள் பணி செய்யாமலாம் அவர் இல்ல. ஆனா அதிகம் பள்ளிக்கடங்கள், ஆஸ்பத்திரிக்கு ஏகப்பட்ட ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் அளவுக்கு அவரால் மக்கள்கிட்ட அந்த செஞ்சதை கொண்டு சேர்க்க முடியாது. மக்களிடம் நேரடியா கொடுக்காம, இப்ப ஒரு மக்களுக்கு கொடுக்கணும்னா அந்த ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல ஸ்கூலுக்கு மொத்தமா கொண்டு கொடுப்பாரு. சரி சரி. எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு கொடுப்பாரு. இவர் வந்து ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனைனா அந்த ஊருக்கு மொத்தமா அமௌண்ட் கொடுப்பாரு. கொடுக்கறதுனால விளம்பரம் பண்ண மாட்டாரு. பெரும்பாலும் விளம்பரம் பண்ண மாட்டாரு. ஆனா எம்ஜிஆர் ஒரு சிறு பாட்டிமார்களுக்கோ ஒரு குழந்தைகளுக்கோ எது செஞ்சாலும் அது தமிழ்நாடு மூட்டோட ரீச் ஆகும். சிவாஜி கணேசன் வந்து அப்படி கிடையாது. அவர் விளம்பரத்தை பெரிய லெவல்ல கையாள தெரியும். ஆனா அதிகமான நன்கொடை கொடுத்தது சிவாஜி கணேசன் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு வெளியே போய் மக்கள் 1989 திமுக தனியா ஒரு அணியும், ஜெயலலிதா ஒரு அணியும், ஜானகி அணியில
நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கூட்டணியா இருந்து தேர்தலை சந்திச்சாங்க. அதுல திமுக அப்போ ஆட்சிக்கு வந்தது. ஜெயலலிதா 27 சீட்டு பிடிச்சிருந்தாங்க. ஜானகி அணி வந்து சிவாஜி கணேசன் கூட கூட்டணியில இருந்தது தோல்வியை தழுவியது. இதே இது சிவாஜி கணேசன் நாகர்கோவில் மாவட்டத்தில் நின்றிருந்தால் கண்டிப்பாக சிவாஜி வெற்றி பெற்றிருப்பார். அவர் சிவாஜிக்கு அதிகமான ரசிகர்கள் வந்து தென் மாவட்டங்கள் தான் அதிகமான ரசிகர்கள். சரி, தென் மாவட்டங்கள்ல இருந்தாலும் அவர் நின்ற தொகுதி அது சூரக்கோட்டையா? ஆமா, சூரக்கோட்டையில நின்னாரு. ஆ, அவங்க சமுதாயத்தை நம்பி கொஞ்சம் நின்னதுனாலே அவர் கொஞ்சம் தோல்வியை தழுவினார். அப்படியா? அப்போ தென் மாவட்டம்ல அவர் கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக நாகர்கோவில் மாவட்டத்தில்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். அந்த சமயம் ரெட்டைப்புறா ஜானகி அணியில இருந்தார், பயணிச்சார். ஆமா, சிவாஜி கணேசனுக்கு வந்து ஜானகி குரூப்ல இருந்து ரெட்டைப்புறாவும், ஜெயலலிதாவுக்கு வந்து சாவல் சின்னமும் சேவல் சின்னம் கொடுத்திருந்தாங்க. போட்டியிட்டதுனால ஜானகி அணி வந்து அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு அதிகமா இல்லாதனால தோல்வியை தழுவிச்சு. இந்த பிரிவை பயன்படுத்தி தான் திமுக அந்த நேரம் ஆட்சிக்கு வந்தது. இந்த அதிமுக 2ஆ பிரிஞ்சதுனால திமுக ஆட்சியை பிடிச்சது. அதனாலதான் பிரிஞ்சது. நம்ம இந்த வாரம் ஃபுல்லா நடிகர் சிவாஜி 89கள்ல சிவாஜி கணேசனோட அரசியல் சரிவு, சினிமாவில் பல வெற்றிகளை தனது கைவசப்படுத்தினாலும் அரசியல் அவர் பெரிய சரிவை சந்திச்சாரு. அதற்கான சொல்யூஷன் என்னன்னு சிவாஜியோட தீவிர ரசிகரான இவர்கிட்ட நம்ம சுபாஷ் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்து வாரம் வைகோ 89கள்ல என்னென்ன சரிவை சந்திச்சாரு, வெற்றியை சந்திச்சாருன்னு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை வணக்கத்துடன் நன்றி.